குளிக்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய விதிமுறைகள் உண்டு. பழமையான ஐதீகங்களின்படி குளிப்பது ஒரு சுத்தம் மட்டும் இல்லை, அது ஒரு ஆன்மீக செயல் கூட. பொதுவாக வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி நின்று குளிப்பது சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கர்ம காரியங்கள் செய்த பிறகு அல்லது மயானத்திற்கு சென்று வந்தால் மட்டும் தெற்கு நோக்கி நின்று குளிக்கலாம். மேற்கு திசை நோக்கி நின்று குளித்தால் உடல் நோவுகள் உருவாகும் என்றும் நம்பப்படுகிறது. நாம் தினமும் கங்கைக்குச் சென்று ஸ்நானம் செய்ய முடியாது. ஆனால் தினமும் கங்கா ஸ்நானம் செய்ய முடியும் என்ற ஒரு ஆன்மீக ரகசியம் இருக்கிறது. குளிக்கும் முன் ஒரு குவளை தண்ணீரை எடுத்து மோதிர விரலால் ஓம் என்று தியானித்து எழுதுங்கள். அந்த நொடியிலிருந்து அந்த நீர் கங்கை நீராக மாறிவிடும் என்று ஐதீகம் சொல்கிறது. ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த உடலுக்குள் நீங்களே வந்து இதை உங்களுக்கு செய்யும் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு குளித்தால் அது உள் பூஜையின் ஒரு அங்கமாக இறைவனுக்குச் செய்யும் அபிஷேகமாகவே மாறிவிடும். அக்னி எப்போதும் கீழிருந்து மேல் நோக்கி பயணிக்கும். அதேபோல உடலுக்குள்ளிருக்கும் அக்னியும் கால் முதல் தலையினை நோக்கிச் செல்ல வேண்டும். அதனால்தான் குளிக்கும்போது முதலில் காலிலிருந்து நீரை ஊற்றி பிறகு மெதுவாக மேல் நோக்கி நனைத்து கடைசியில் தலையில் ஊற்ற வேண்டும். குளிக்கும் நேரம் மௌனம் கடைபிடியுங்கள். அந்த மௌனத்தில் கர்மாக்கள் களையப்படும். நீர் தெய்வம். நீரை மரியாதையுடன் பயன்படுத்துங்கள். அதுவே உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நன்மையை அளிக்கும்.